டெல்லியில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தமிழகத்திற்கு வரவேண்டிய 8,500 கோடி ரூபாய் பாக்கி தொகையை உடனடியாக வழங்குவது குறித்து தமிழக அரசு சார்பில் வலியுறுத்தப்பட்டது. நாட்டின் மறைமுக வரிகளுக்கு மாற்றாக சரக்கு மற்றும் சேவை வரி எனும் ஜிஎஸ்டி கடந்த ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட்டது. இதன்பின் வரி விகிதங்களை மாற்றி அமைப்பது குறித்து முடிவெடுக்க மாநில அமைச்சர்கள் அடங்கிய ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் மாதத்திற்கு ஒருமுறை டெல்லியில் நடைபெறும். இந்த நிலையில் மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சிலின் 31வது கூட்டம் டெல்லி விக்யான் பவனில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழகம் சார்பில் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டார். 99% பொருட்களை 18 அல்லது அதற்கு குறைவான சதவீத வரி வரம்புக்குள் கொண்டு வரப்படுவது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் தமிழகத்திற்கு தர வேண்டிய ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி பாக்கி உட்பட 8,500 கோடி ரூபாயை விரைவில் வழங்குவது குறித்தும் வலியுறுத்தப்பட்டது. கைத்தறி, விசைத்தறி மற்றும் பம்பு செட், மீன்பிடி உபகரணங்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து சென்னை திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு வைக்கப்பட்ட சீல் அகற்றப்பட்டது. திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் முறைகேடு செய்வதாக பாரதி ராஜா, ரிதீஷ், எஸ்.வி. சேகர் உள்ளிட்டோர் திடீரென போர்க்கொடி தூக்கினர். மேலும் சென்னை டி நகரில் உள்ள தற்காலிக தயாரிப்பாளர் சங்க அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த பூட்டை உடைக்க வந்த நடிகர் விஷால் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார். இதனை அடுத்து அரசு அதிகாரிகள் அலுவலக கட்டிடத்திற்கு சீல் வைத்தனர். மேலும் அப்பகுதியில் 145 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இந்த நிலையில் தயாரிப்பாளர்கள் சங்க அலுவலகத்திற்கு சீல் வைத்ததை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் விஷால் தரப்பினர் முறையீடு செய்தனர். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அலுவலக கட்டிடத்திற்கு வைக்கப்பட்ட சீலை அகற்ற வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் டி நகரில் உள்ள தயாரிப்பாளர் சங்க அலுவலகத்திற்கு போடப்பட்ட சீல் அகற்றப்பட்டது. வருவாய் அதிகாரிகள் நேரடியாக வந்து சீலை அகற்றினர். இதனிடையே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எஸ்.வி. சேகர் பூட்டு போட வேண்டும் என யாரும் விரும்பவில்லை என்றும் உணர்ச்சி வசப்பட்டு நடந்த செயல் எனவும் தெரிவித்தார். விஷாலுக்காக மட்டுமே கோர்ட்டு இல்லையே, சட்டத்துக்காக தானே கோர்ட்டு, நீதிக்காக தானே கோர்ட்டு. அதனால இப்போ விஷாலுக்கு மாபெரும் வெற்றி அப்படின்னு அவர் நினைச்சுக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ மொத்தமாக பூட்டி இருந்தது, இப்போ ஒரு ரூமில் வச்சு பூட்ட சொல்லியிருக்காங்க டாக்குமெண்ட்ஸை. அதனால யாருக்கு வெற்றி தோல்வி என்பதை விட ஒரு அமைப்பு என்பது எந்த விதமான ஊழலும் இல்லாமல் நாம் 1,200 பேருக்கு தலைவராக இருக்கணும். அந்த 1,200 பேருக்கும் நாம் நியாயமான ஒருத்தராக இருக்கிறோம். நமக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மாத்திரம் நான் சாதகமாக இருப்பேன், நமக்கு எதிர்த்து ஓட்டு போட்டவனுக்கு நான் பண்ணுவேன்னா அது கீழ்த்தர அரசியல். அது இதில் செய்யக்கூடாது. சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆருத்ரா தரிசன திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் மழையிலும் நனைந்தவாறு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கியுள்ளது. நடராஜர், சிவகாம சுந்தரி, விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட 5 சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்ட தனித்தனி தேரில் வைக்கப்பட்டன. சிதம்பரத்தில் 4 புற வீதிகள் வண்ண கோலங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. சிவபக்தர்கள் வாத்திய கருவிகள் இசைத்தவாறு வீதிகளில் சிவநடனம் ஆடியவாறு வந்தனர். தேர் புறப்பட்டவுடன் திடீரென கனமழை பெய்ததால் மழையையும் பொருட்படுத்திடாமல் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். தரிசன மகோத்சவத்தின் 9வது தினமாக இன்று ஆனந்த நடராஜமூர்த்தியும் சிவகாமசுந்தரி அம்பாளும் திருத்தேர் உற்சவத்தை கண்டருளி வருகிறார்கள். இப்பொழுது பெருத்த மழையிலும் தேரானது 4 வீதிகளிலும் வலம் வந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக ஆயிரங்கால் மண்டபத்திற்கு சுவாமிகள் எழுந்தருளச் செய்வார்கள். அங்கே மாலை 6 மணிக்கு திருவம்பாவை உற்சவம் நடைபெறும். பின்னர் ஆயிரங்கால் மண்டபத்தில் வைக்கப்படும் நடராஜர், சிவகாம சுந்தரிக்கு நாளை மகா அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து 2 மணிக்கு ஆருத்ரா தரிசனம் நடைபெறவுள்ளது. கம்ப்யூட்டர்களை கண்காணிக்க 10 உளவு மற்றும் புலனாய்வு அமைப்புகளுக்கு அதிகாரம் வழங்கியதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன.
நாட்டில் உள்ள அனைத்து கம்ப்யூட்டர்களையும் சிபிஐ, அமலாக்கத்துறை இயக்குநரகம், உளவு பிரிவு உள்ளிட்ட 10 அமைப்புகள் கண்காணிக்கவும், அதில் பரிமாறப்படும் தகவல்களையும் சேகரித்து வைக்கப்பட்டுள்ள தகவல்களையும் ஆய்வு செய்யவும் அதிகாரம் வழங்கப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்தது. இதற்கு காங்கிரஸ் தலைமையிலான அனைத்து எதிர்க்கட்சிகளும் கடுமையாக கண்டனம் தெரிவித்துள்ளன. காங்கிரஸ் தனது அதிகாரப்பூர்வ டுவிட்டர் பக்கத்தில் மோடி அரசு வேட்டை அரசாக மாறிவிட்டதாகவும், பாஜக அரசு தனது தோல்விகளால் மூர்க்கத்தனமாக தகவல்களை தேடும் நிலைக்கு சென்றுவிட்டதை இது தெளிவாக காட்டுகிறது என்றும் தெரிவித்துள்ளது. இதேபோல மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், காஷ்மீர் முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லா உள்ளிட்டவர்களும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மு.க. ஸ்டாலின் டுவிட்டர் பதிவில், இந்த உத்தரவின் மூலம் மத்திய அரசு தனி மனித சுதந்திரத்தில் நேரடியாக தலையிடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். சட்டத்திற்கு எதிரான இந்த உத்தரவு ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்று தெரிவித்துள்ள அவர், உத்தரவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கணினி பயன்பாடுகளை கண்காணிக்க மத்திய அரசு பிறப்பித்த உத்தரவுக்கு வைகோ, சீமான் உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பறித்து விசாரணை அமைப்புகளுக்கு வானளாவிய அதிகாரங்கள் வழங்கியிருப்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். நாட்டை பாதுகாப்பதற்காக விசாரணை அமைப்புகளும் இதுபோன்ற அதிகாரம் வழங்கியிருப்பது அக்கிரமத்தின் உச்சகட்டம் என்று அவர் சாடியுள்ளார். இதேபோல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளரும் கணினிகள் கண்காணிக்கப்படும் உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஹேக்கர்கள் செய்யும் திரட்டை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஓர் அரசு செய்யலாமா என்றும் கேள்வி எழுதியுள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் தனி மனித உரிமைகளில் தலையிடுவதை வாடிக்கையாக கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் சீமான் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து கம்ப்யூட்டர்களையும் கண்காணிக்க மத்திய அரசு பிறப்பித்துள்ள உத்தரவுக்கு சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தொலைபேசி உரையாடல்கள் மற்றும் தனிநபர் கணினிகளை சோதனை செய்வது படுக்கை அறையை எட்டி பார்ப்பதற்கு சமம் என்றும் கூறினார். ரொம்ப ஒரு கொடுமையான ஒன்றா தாங்க, தட் இஸ் என்ட்ரிங் தி பிரைவேட் ரூம்ஸ் ஆஃப் ஹோம்ஸ் தான் சொல்லணும். மிக கடுமையான நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா நாளைக்கு டேட்டா நீங்கள் தேவைப்படும் போது சில காரணத்துக்காக உங்களை கண்காணிக்கலாம், தீவிரவாதிகளை கண்காணிக்கலாம், தீவிரவாத முயற்சியில் ஈடுபடுகளை கண்காணிக்கலாம். நீங்கள் யூ ஆர் என்ட்ரிங் தி பிரைவேட் ஹோம்ஸ், வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி தான் ஒன்று. உங்களுக்கே உங்களுடைய பிரைவசி இல்லை. நீங்கள் நான் கணினியில் இருக்க எல்லா டேட்டாவும் எடுத்து பார்ப்போம் அப்படின்னா வன்மையாக கண்டிக்கிறாரு. கணினிகளை கண்காணிக்க மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்திருப்பது தவறான முன் உதாரணம் எனவும், தேர்தல் நேரம் என்பதால் எதிர்க்கட்சிகள் அதனை கூர்ந்து கவனிக்கும் சூழல் ஏற்படும் என பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தவறான போக்கு. ஒரு மக்களுக்கு சுதந்திர நாடு, ஜனநாயக நாட்டில் இந்த அளவுக்கு கெடுபிடிகள் இருக்கக்கூடாது. அவர்கள் நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி அதை செயல்படுத்துகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அந்த அளவுக்கு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. தேர்தல் நேரம் வேற, எதிர்க்கட்சிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூர்ந்து கவனிக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஆக இது ஒரு தவறான ஒரு முடிவாக நாங்கள் கருதுகின்றோம். காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் தீவிரவாதிகள் 6 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா வனப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதன் பேரில் அவந்திபோரா கிராமத்திற்கு அருகே உள்ள வனப்பகுதியில் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினர். அப்போது பதுங்கி குழியில் பதுங்கியிருந்த தீவிரவாதிகளை சுற்றி வளைத்த பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் தீவிரவாதிகள் 6 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து சுட்டுக் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளிடமிருந்து ஆயுதங்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் சிலர் பதுங்கியிருக்கலாம் என கூறப்படுவதால் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். தென் தமிழகம், புதுவை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன், காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கை மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவுவதாக தெரிவித்தார். இதனையடுத்து மீனவர்கள் நாளை முற்பகல் வரை மன்னார் வளைகுடா பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சென்னையில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறிய புவியரசன், 2 நாட்களுக்கு பின் படிப்படியாக மழை குறையும் என்றும் தெரிவித்தார். காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவுவதால் தென் தமிழகம், புதுவை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் அநேக இடங்களில் மிதமான மழையும், டெல்டா மாவட்டம் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில்
ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு உள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. மீனவர்கள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிக்கு நாளை முற்பகல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் கேள்வித்தாள் வெளியான விவகாரத்தில் பெண் ஊழியர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் பலருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் தேர்வு நடைபெறும் முன்னரே கணித வினாத்தாள் வெளியானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக கல்லூரி மாணவர்கள் 2 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின்படி அண்ணா பல்கலைக்கழகத்தின் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலகத்தில் பணிபுரிந்த காஞ்சனாவை சிபிசிஐடி போலீசார் பிடித்தனர். போலீஸ் நடத்திய விசாரணையில் கைது செய்யப்பட்டுள்ள காஞ்சனா மூலமாகவே கணக்கு கேள்வித்தாள் வெளியாகியிருப்பது தெரியவந்துள்ளது. இதனிடையே கேள்வித்தாள் வெளியானது தொடர்பாக மேலும் சிலருக்கு தொடர்பு இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர். காஞ்சனாவிடம் தொடர்ந்து விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலகத்தில் பணியாற்றும் ஊழியர்களை விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். விஷால் கைது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மட்டுமே என்று அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் அரசுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது என்று கூறினார். யாரோ சில பேர் அந்த அலுவலகத்தை அதற்கென்று திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கென்று ஒரு கட்டடம் இருக்கின்ற நேரத்தில் விஷால் தனியாக ஒரு கட்டடத்தை டி நகரில் துவங்கியிருக்கின்றார். எனவே அதில் உடன்பாடு என்று சொல்லி அவர்கள் அந்த கட்டடத்தை பூட்டியிருக்கின்றார்கள். அதை யார் செய்தாலும் பூட்டியிருந்ததும் தவறு தான். அதற்கு பிறகு அவரும் பூட்டியிருந்த நேரத்தில் அவரும் நடிகர் விஷால் நேரடியாக காவல்துறைக்கு இன்றைக்கு வழக்கு சென்றதுக்கு போல அன்றைக்கே சென்றிருக்க வேண்டும், அல்லது காவல்துறையில் கூட புகார் அளித்திருக்க வேண்டும். அவரும் போய் உடைக்கிற நேரத்தில் பூட்டியவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்பட்ட தகராறு என்ற நிலை வந்த நேரத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் நேரத்தில் அரசு தலையிடுகின்ற கட்டாயம் ஏற்படுகின்றது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதை முன்னெச்சரிக்கை நிலையை கைது இல்லை, அவரை ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி விட்டு மீண்டும் மாலையில் விடுவித்திருக்கின்றதை தவிர எங்களுக்கு பாரபட்சம் என்பது கிடையாது. திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அரசின் முடிவு, அரசின் கொள்கை. எங்களுடைய துறையின் மூலமாக நாங்கள் வேண்டுகோள் இருப்பது அதுதான். கடந்த 3.5 ஆண்டுகளில் மாநில அளவில் நடைபெறும் வங்கிகள் அபராதம் மூலம் 10,000 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளன. வங்கிக் கணக்கில் குறைந்தபட்ச தொகை இல்லாத பட்சத்தில் அந்த தொகைக்கு ஏற்ப அபராதம் விதிக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு மாதத்தில் ஏடிஎம் மூலம் அனுமதிக்கப்படும் இலவச பரிவர்த்தனைகளுக்கு மேல் பணம் எடுத்தால் அதுக்கும் சேவை வரி செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 3.5 ஆண்டுகளில் வங்கி சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச தொகையை பராமரிக்காதவர்களிடம் 6,246 கோடி ரூபாய் ஏடிஎம் மூலம் இலவச பரிவர்த்தனைகளுக்கு மேல் பணம் எடுத்தவர்களிடம் 4,415 கோடி என அரசு வங்கிகள் அபராதம் மூலம் மட்டும் மொத்தம் 10,391 கோடி ரூபாய் வசூலித்து உள்ளன. இதனிடையே ஜன்தன் வங்கி கணக்குகளில் பொதுமக்கள் குறைந்தபட்ச தொகை பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய கடற்கரை பகுதிகளில் கடல் நீர் மட்டம் 2.8 அடி வரை உயரும் அபாயம் உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புவி வெப்பமடைதல் காரணமாக இந்திய கடற்கரை பகுதிகளில் கடலின் நீர்மட்டம் 3.4 அங்குலம் அளவு உயர்ந்து உள்ளது. நூற்றாண்டின் இறுதியில் 2.8 அடி வரை உயரும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஐதராபாத்தை மையமாக கொண்ட இந்திய தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையத்தின் ஆய்வு தகவல் வெளியாகியுள்ளது. மும்பை மற்றும் பிற மேற்கு கடற்கரை போன்ற காம்பாட் பகுதிகளில் நீர்மட்டம் உயர்ந்து உள்ளது. கங்கை, கிருஷ்ணா, கோதாவரி, காவேரி மற்றும் மகாநதி கிழக்கு கடற்கரையோர பகுதிகள் கடல் மட்டம் அதிகரித்து வருவதால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. கோடிக்கணக்கான மக்கள் நதிநீர் மேலாண்மையை நம்பியுள்ளனர். நதிநீர் பாதிக்கப்படுவதால் அவர்களுக்கு பாதிப்புகள் உள்ளாவார்கள் என அந்த ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடிக்கடி கடுமையான வானிலை நிகழ்வுகளால் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு மற்றும் மக்கள் தொகை பெருக்கம் காரணமாக கடல் மட்டம் உயர்ந்து வருவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. யுனெஸ்கோ அறிக்கை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நீர் தேவை அதிகரிக்கும் என எச்சரித்தது. 2050ஆம் ஆண்டு அளவில் மத்திய மற்றும் தென்னிந்திய நீர்வளங்களின் நீரின் அளவு குறைந்துவிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சீனா, இந்தியா இடையேயான நல்லுறவு ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பலனளிக்கக்கூடியது என சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். சீனா, இந்தியா ஆகிய இரு நாட்டு வெளியுறவுத்துறை மந்திரிகள் டெல்லியில் நேற்று சந்தித்து பேசினர். சீனா மற்றும் இந்தியாவின் பண்டைய நாகரிகமானது நீண்ட வரலாற்று மற்றும் சிறப்பான பெருமைகளை கொண்டதாகும். அந்த இரு நாகரிகங்களுமே பண்டைய காலத்தில் நாகரிக பரிமாற்றம் மற்றும் பரஸ்பர கற்றல்கள் மூலம் சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்தார். பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பு ஆகியவற்றின் மூலமாக சீனா, இந்தியா இடையேயான உறவானது
முன்னேற்ற பாதையில் செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். இருதரப்பு நல்லுறவானது சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பலனளிக்கக்கூடியது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சீன செய்தி நிறுவனம் ஒன்றும் தெரிவித்துள்ளது. மதுரை காமராசர் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்கு விண்ணப்பித்த 196 நபர்களில் ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை உட்பட 10 பேர் ஆளுநர் மாளிகை நேர்காணலுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் நிர்மலாதேவி விவகாரத்தை அடுத்து தகுதியற்ற நபர்களை பொறுப்புக்கு நியமிக்கக்கூடாது என்ற கருத்தில் உள்ள ஆளுநர் மாளிகை துணைவேந்தர் பதவிக்கான விண்ணப்பங்களை சிறந்த கல்வியாளர்களிடம் இருந்து மட்டும் வாங்க உத்தரவிட்டது. இதையடுத்து நாகேஸ்வரராவ் என்பவர் தலைமையில் தேடுதல் குழுவும் அமைக்கப்பட்டு விண்ணப்பித்த 196 பேரில் 10 பேர் மட்டுமே ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் நேர்காணலுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த 10 பேருக்கும் வரும் 29ஆம் தேதி ஆளுநர் மாளிகையில் நேர்காணல் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நேர்காணலில் தேர்வாகும் 3 பேரிடம் ஆளுநர் பன்வாரிலால் நேரடியாக நேர்காணல் ஆய்வு நடத்தி அதில் ஒருவரை துணைவேந்தராக அறிவிப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. துணைவேந்தர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்ட 10 பேரில் ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமியும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. புத்தாண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தென் மாவட்டங்களுக்கு சிறப்பு ரயில்கள் பற்றிய அறிவிப்பை தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ளது. புத்தாண்டு பொங்கல் பண்டிகையை ஒட்டி தலைநகரில் வேலை செய்பவர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று கொண்டாட வசதியாக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் செங்கோட்டையில் இருந்து சென்னை எழும்பூருக்கு ஜனவரி 1 மற்றும் 15ஆம் தேதிகளில் ஸ்விதா ரயில் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் செங்கோட்டை இடையே டிசம்பர் 31 முதல் பிப்ரவரி 25ஆம் தேதி வரை அனைத்து திங்கட்கிழமைகளிலும் சிறப்பு கட்டண ரயில் இயக்கப்படுகிறது. இதேபோல மறுமார்க்கத்தில் செங்கோட்டையில் இருந்து சென்னை எழும்பூர் வரை ஜனவரி 8 முதல் பிப்ரவரி 26 வரை அனைத்து செவ்வாய்க்கிழமைகளிலும் சிறப்பு கட்டண ரயில்கள் இயக்கப்படும். நாகர்கோவிலில் இருந்து சென்னை சென்ட்ரலுக்கு ஜனவரி 2 மற்றும் 16ஆம் தேதிகளில் சுவிதா ரயில் இயக்கப்படுகிறது. சென்னை சென்ட்ரலில் இருந்து நாகர்கோவிலுக்கு ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 26 வரை அனைத்து செவ்வாய்க்கிழமைகளிலும் சிறப்பு கட்டண ரயில் இயக்கப்படும். இதுபோல மறுமார்க்கத்தில் நாகர்கோவிலில் இருந்து சென்னை சென்ட்ரலுக்கு ஜனவரி 9 முதல் பிப்ரவரி 27 வரை அனைத்து புதன்கிழமைகளிலும் சிறப்பு கட்டண ரயில் இயக்கப்படுகிறது. மேலும் சென்னை எழும்பூரில் இருந்து திருநெல்வேலிக்கு சுவிதா சிறப்பு ரயில் ஜனவரி 12, 18, 25 மற்றும் பிப்ரவரி 1, 8, 15, 22 ஆகிய தேதிகளில் இயக்கப்படுகிறது. மறுமார்க்கமாக திருநெல்வேலியில் இருந்து சென்னை எழும்பூருக்கு ஜனவரி 3, 6, 10, 15, 16, 27 மற்றும் பிப்ரவரி 17, 24 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இந்த சிறப்பு ரயில்கள் மற்றும் சிறப்பு கட்டண ரயில்களுக்கான முன்பதிவு இன்று முதல் நடைபெறும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தொடர்ந்து படப்பிடிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் ஓய்வெடுப்பதற்காக நடிகர் ரஜினிகாந்த் குடும்பத்தினரோடு இன்று அமெரிக்கா செல்கிறார். நடிகர் ரஜினிகாந்த் அரசியலில் ஈடுபட போவதாக கூறி ஓராண்டு முடியப் போகிறது. இருப்பினும் அவர் இந்நாள் வரை அரசியல் தொடங்கவில்லை. ஆனால் ரஜினி தனது கட்சிக்கு உறுப்பினர்கள் சேர்க்கையை அதிகரிப்பதற்காக ரஜினி மக்கள் மன்றம் எனும் அமைப்பை செயல்படுத்தி வருகிறார். இதனிடையே அவர் பேட்ட படத்தின் படப்பிடிப்புகளில் பிஸியாக இருந்தார். இந்த நிலையில் படப்பிடிப்புகள் அனைத்தும் முடிந்த நிலையில் ஓய்வெடுப்பதற்காக ரஜினிகாந்த் குடும்பத்தினரோடு இன்று இரவு அமெரிக்கா செல்கிறார். 15 நாட்கள் அமெரிக்காவில் தங்கிவிட்டு ஜனவரி முதல் வார இறுதியில் அவர் சென்னை திரும்புகிறார். சிகிச்சைக்காக இல்லை என்றும் ஓய்வு எடுப்பதற்காகவே அமெரிக்கா செல்வதாகவும் ரஜினிகாந்த் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டத்திற்கு தமிழக அரசு உடன் தீர்வு காண வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் கிராம நிர்வாக அலுவலர்கள் தமிழ்நாடு முழுவதும் கடந்த 10 தினங்களுக்கும் மேலாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களிலும் விஏஓக்கள் வேலைநிறுத்தம் மேற்கொண்டு இருப்பதால் புயல் பாதிப்பு கணக்கெடுப்பு மற்றும் நிவாரணம் வழங்கல் போன்ற பணிகளும் நடவடிக்கைகளும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ள முத்தரசன் விஏஓக்கள் நீண்ட காலமாக முன்வைத்து வரும் கோரிக்கைகளை பரிசீலித்து நிறைவேற்றிட அரசு முன்வர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். நெல்லையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மக்காச்சோள விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள திருவேங்கடத்தில்
பெருமளவு விவசாயிகள் மக்காச்சோளம் பயிரிட்டுள்ளனர். இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக மழை பொய்த்து போனதால் வறட்சி நிலவியதைத் தொடர்ந்து கிணற்று பாசனம் மூலம் மக்காச்சோளத்தை விவசாயிகள் பயிரிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து புழு தாக்குதலால் மக்காச்சோளம் பயிர்கள் முற்றிலும் சேதமானதால் விவசாயிகள் பெருமளவு நஷ்டமடைந்துள்ளனர். இதனால் ஏக்கருக்கு 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் முழு பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்க வலியுறுத்தியும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். பாடல்களுக்கு ராயல்டி விவகாரம் தொடர்பாக இசையமைப்பாளர் இளையராஜா மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இசைஞானி இளையராஜா தனது பாடல்களுக்கு ராயல்டி தொகையை வசூலிக்கும் உரிமத்தை இசைக்கலைஞர்கள் சங்கத்திற்கு வழங்கியுள்ளார். இதனால் அவர் இசையமைத்த பாடல்கள் கச்சேரிகளில் மேடைகளில் பாடுவதற்கு முன் அனுமதி பெற வேண்டும் என்றும் நிகழ்ச்சியின் அளவு பாடகர்களின் பட்டியலை பொறுத்து ராயல்டி வசூலிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தயாரிப்பாளர் PT செல்வகுமார் என்பவர் இளையராஜா மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அதில் பாடல்கள் ரெக்கார்டிங் முதல் அந்த பாடல்களை விளம்பரப்படுத்துவது வரை அனைத்து செலவுகளையும் ஏற்பது தயாரிப்பாளர்கள் என கோரியுள்ளார். இதனால் ராயல்டி அனைத்தும் தனக்கே வர வேண்டும் என உரிமை கோரியுள்ளார். இதுவரை 200 கோடி ரூபாய்க்கு மேல் வரவேண்டிய ராயல்டி தொகை ஏமாற்றப்பட்டுள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவித்துள்ளார். மேல்மருவத்தூரில் சாலையோரம் உள்ள புளிய மரத்தில் தனியார் பேருந்து மோதிய விபத்தில் 25க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த அண்டியூர் கிராமத்திலிருந்து 60 பேர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு சக்தி மாலை அணிந்து தனியார் பேருந்தை வாடகைக்கு எடுத்து வந்துள்ளனர். மேல்மருவத்தூர் வரும் வழியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து செண்டிவாக்கம் கிராமத்தில் உள்ள புளிய மரத்தின் மீது மோதியது. இதில் பேருந்தில் இருந்த பெண்கள், சிறுவர்கள் உட்பட 25க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் கிருஷ்ணன் கவலைக்கிடமான நிலையில் உள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் இடிபாடுகளில் சிக்கியவர்களை உடனடியாக மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து மேல்மருவத்தூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டும் வருகின்றனர். காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலில் காவல்துறையினர் பலியாவதை தடுக்க வலியுறுத்தி அலிகார் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஷ்மீர் மாநில வாகா எல்லையில் பாதுகாப்பு படையினர் மீது பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துவதால் ராணுவத்தினர் பலியாகி வருகின்றனர். மேலும் நகர்ப்புறங்களில் ஊடுருவும் தீவிரவாதிகள் காவல்துறையினர் மீதும் தாக்குதல் நடத்துவதால் பலர் பலியாகியுள்ளனர். இதனை தடுக்கும் வகையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அலிகார் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தாக்குதலை தடுத்து நிறுத்த வேண்டும், மனித உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு வாசகங்களை அடக்கிய பதாகைகளை கையில் ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 2 அடுக்குமாடி அதிவிரைவு ரயில் சேவையை இந்திய ரயில்வே முதன்முறையாக நாட்டிற்கு அர்ப்பணித்துள்ளது. இந்தியாவில் ரயில் மூலம் பல லட்சம் பேர் பல்வேறு இடங்களுக்கு பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். அதிகரித்து வரும் மக்கள் தொகை பெருக்கத்தினால் ரயில் சேவையை அதிகரிக்கும் சூழ்நிலை இந்திய ரயில்வே துறைக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அதிநவீன குளிர்சாதன வசதியோடு கூடிய 2 அடுக்குமாடி அதிவிரைவு ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த ரயிலில் பயணிகள் ஆர்வத்துடன் பயணம் மேற்கொண்டனர். இந்த ரயில் சேவை அடுத்து வரும் மாதங்களிலும் எல்லா வழித்தடங்களிலும் இயக்கப்படும் என இந்திய ரயில்வே துறை அறிவித்துள்ளது. இந்த ரயில் சேவையை தொடங்கியதன் மூலம் ரயில்வே துறை பெருமை கொள்வதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்.